Very good. ஏல ஒரு பொம்பளையா? உன்ன மாதிரி ஒரு பொம்பளை இந்த உலகத்துல பார்த்தது இல்ல. அத்தனை பேருக்கு முன்னாடி கோர்ட்ல என்ன உன் புருஷன் சொல்லிருக்கே? என் 400 ரூபாய் கொடுக்க உனக்கு வக்கு இல்ல? மோதிரத்தை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? வெக்கமா இல்ல? உன்னோட ஒரு ப்ராஸ்டியூட்டே மேல். என்ன ப்ராஸ்டியூட்டை விட கேவலமா பேசுறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லனா என்ன காப்பாத்திக்கிறதுக்காக உங்களை கோர்ட்ல புருஷன்னு சொல்லல. 3 நாளா என்னால நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காகத்தான் அப்படி ஒரு பொய்ய சொன்ன. ஒரு பகவத்கீதையிலயோ ஒரு குரான்லயோ ஒரு பைபிள்லயோ இப்படித்தான் ஒரு சம்பவம் நடக்கணும்னு இருந்தா அதை மாத்த யாராலையும் முடியாது. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் இங்க நின்றேன். என்ன மன்னிச்சிடுங்க. கொஞ்சம் நெல்லு. இப்ப நீ எங்க போற? எங்க போறதுன்னு எனக்கு தெரியல. உன்னை விட நான் எவ்வளவோ பரவாயில்ல. என்ன நான் மெட்ராஸ்க்கு வந்த உடனே எனக்குன்னு தங்குறதுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணிட்டேன். உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நீ என் கூட வந்து தங்கலாம். என்ன பாக்குற? சொல்லு. இப்ப நான் உங்க கூட வரேன். அதுக்கு காரணம் ஒண்ணு, என் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை. 2வது, இதை விட்ட வேற வழி இல்ல. இத பாரு, இப்ப நாம 2 பேருமே வேலை இல்லாம இருக்கோம். வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். நீ பொம்பளை, அநேகமா உனக்கு தான் முதல்ல வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதான் நான் தங்கி இருக்கிற தாஜ்மஹால். என்ன வந்த உடனே தேட ஆரம்பிச்சிட்ட? வேற ஒண்ணும் இல்ல, பாத்ரூம் இல்லீங்களா? அதுவா, எங்க வேணாலும் போலாம். இதை தவிர குளிக்கிறதுக்கு. குளிக்கிறதுக்கா? பாரு, அங்கதான் குளிக்கணும். அங்க ரயில்வே வாட்டர் டேங்க் இருக்கு, அதுல தண்ணி வரும். அங்க இருந்து தண்ணி கொண்டாந்து இங்க குளிக்கணும். நீ குளிக்கும் போது நான் பாத்துக்கிறேன், நான் குளிக்கும் போது நீ பாத்துக்க. என்ன சொன்னீங்க? ஏமா நீ என்ன தப்பா நினைக்கிற? நீ குளிக்கும் போதோ நான் குளிக்கும் போதோ வேற யாரும் வந்து பாத்திர கூடாது, அதுக்குதான் சொன்னேன். மறைவா குளிக்கிறதுக்கு பாத்ரூம் உனக்கு தெரியுது, ஆனா நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியலையே. நம்மள மாதிரி ஆட்கள் வந்து தங்கறதுக்கு கூட்ஸ் வண்டியை கொஞ்சம் பெருசா கட்டுறாங்களா, இல்ல உன்ன மாதிரி பொம்பளைங்க வந்து குளிக்கிறதுக்கு இதுல ஒரு சின்ன பாத்ரூம் கட்டி வச்சிருக்காங்களா? நான் அதுக்கு சொல்லலைங்க. இத பாருமா, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நமக்கு வேற வழியே இல்ல. ஏன் மெழுகுவத்தியை கொளுத்தி வைக்கிறீங்க? ஒரு பாதுகாப்புக்கு தான். நான் உங்க கூட காலையில வரும்போதே என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னேன்ல. உன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா என் மேல உனக்கு நம்பிக்கை வர வரைக்கும் நம்ம 2 பேருக்கும் நடுவுல இந்த மெழுகுவத்தி எரியட்டும். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அத காலையில சொல்லு. குட் நைட். இந்த பேப்பர் வாங்கின காசு கையில இருந்தாலாவது ஒரு வீட்டையாவது கட்டி. சமையல் ஆயிடுச்சு, சாப்பிடலாமா? அப்புறம் சாப்பிடுவோம். நம்ம படிப்புக்கு ஏத்த வேலை எவனாவது கொடுக்கறானான்னு பாக்குறேன். செங்கல்பட்டு போறதுக்கே வக்கு இல்ல, இந்த லட்சணத்துல சிங்கப்பூர்ல வேலையாம். ஏங்க, ரொம்ப நாளா மௌத்தார்கன் ஒண்ணு வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு வாசிக்க தெரியுமா? என்னது வாசிக்க தெரியும் மாவா? உனக்கு கல்யாணி வேணுமா, தோடி வேணுமா, மோகனம் வேணுமா? நீங்க கேக்குறது பார்த்தா பிரமாதமா வாசிப்பீங்க போல இருக்கு. கேக்குறியா? போன
போதுங்க போதும் போதும் ஏன்? ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க போதும் அப்படியா ஐயோ, வேண்டாங்க, வேண்டாம் சொல்றது கேளுங்க வேண்டாங்க போதும் ஐயோ, போதுங்க போதும் 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 ஐயோ, பிரமாதமா வாசிக்கிறீங்க முதல்ல சாப்பிட வாங்க சாப்பாடுலாம் அப்புறம் நான் முதல்ல வாசிக்கிறது கேளு. இங்க வா இங்க வா, உட்கார் உட்கார். நான் வாசிக்கிறத கேளுமா. நீங்க முதல்ல சாப்பிடுங்க ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க. ஓ, நீ ஏன் கேட்கலன்னா எப்படி? சாப்பாடு அப்புறம் நீங்க சாப்பிடுவீங்கன்னு சொல்லி பாயசம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். பாயசம் அப்புறம் சாப்பிடலாம், முதல்ல இதை கேளு. ஐயோ, வேண்டாங்க. வாசிக்க போறீங்களா? கண்டிப்பா. நிஜமா? நிஜமா. சரி. என்னை பத்தி இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லல. உங்களை மாதிரி நானும் ஒரு அனாதை. எனக்கு அப்பா அம்மா கிடையாது. என்னை படிக்க வச்சு ஆளாக்குனது எங்க சித்தப்பாதான். அவர் புண்ணியத்துல கோயம்புத்தூர்ல நான் ஒரு நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்தேன். யாரு? பிலோமினாவா? அது எப்படி கரெக்டா சொன்னீங்க? இல்ல, இந்த ஆஸ்பத்திரியில நல்லா கவனிச்சுக்கிறது ஒத்திதானம்மா. அங்கிள், 4 நாள்ல ஆபரேஷன் நடக்க போகுது. அதுக்குள்ள ஏன் நடந்து கஷ்டப்படுறீங்க? கண்ணுக்கு தானே ஆபரேஷன். கால் நல்லா இருக்குல்ல, அதான் ஒரு வாக் போலான்னு வந்தேன். கண் ஆபரேஷனுக்காக அட்மிட் ஆயிருந்த டேவிட் அங்கிள் கிட்ட எங்க சித்தப்பா ஒரு நாள் ஏன் கதவு சாத்துறீங்க? முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்ல அவர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். ஒரு 2 நிமிஷம் வெளியே இருக்கிறியா? Please. டேவிட், இந்த அதுல ஒரு கையெழுத்து போட்டு 2 நாளா கட்ட வைக்க போறாங்களே, அதுக்கப்புறம் போடலாமே. இல்ல டேவிட், இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. இன்னைக்கு கையெழுத்து போடுறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்கு படி. கோபாலகிருஷ்ணா மில்ல நீங்க வாங்கினதுக்கான பத்திரம் இது. நம்ம எஸ்டேட்ல விளையக்கூடிய மரங்கள் எல்லாமே 10% கமிஷன் எனக்கு போக மீத எல்லாமே உங்களுக்கு சேரணுங்கிறதுக்கான பத்திரம் இது. நம்ம தொழிலாளர்களுக்கு 50 ஏக்கர் நிலத்துல விளையக்கூடியதெல்லாம் அவங்களுக்கு சேரணுங்கிறதுக்கான பத்திரம் இது. ஊட்டியில் இருக்கிற டேனியல் எஸ்டேட் 100 ஏக்கராவை வாங்கினதுக்கான பத்திரம் இது. படிச்சு சொல்றேன். மேலும் உங்களுக்கு எங்கெங்க சொத்து அந்த சொத்துக்களின் பேர்ல எந்த விதமான வில்லங்க மறக்கூடாதுங்கிறதுக்காக ஆஸ் ஏ பார்ட்னர்ங்கிற முறையில இந்த டாக்குமெண்ட்ஸ் தயார் பண்ணிருக்கேன். இதுல ஒரு கையெழுத்து போடு. இங்க ஒரு கையெழுத்து போடு. இந்த இடத்துல ஒரு கையெழுத்து. இங்கயா? அங்கேதான். யாரோ கதவு தட்டுறாங்களே. அது பக்கத்து ரூம்ல. நீ கையெழுத்து போடு டேவிட். முதல்ல போய் பாரு யாருன்னு. இல்ல டேவிட், நீ கையெழுத்து போட நேரமா. இங்கதான் தட்டுறாங்க, போய் பாரு. போய் பாருப்பா யாருன்னு. என்ன? நான் தான் 2 நிமிஷம் உன்னை வெளியே இருக்க சொன்னேன்ல.
முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து வாங்கணும். சாரி, பேஷண்ட கரெக்ட் டைம்ல செக் பண்ண வேண்டியது எங்க கடமை. அவர் கட்ட ஒத்து கிளீன் பண்ணணும். 2 நிமிஷம் வெளியே இருக்கீங்களா ப்ளீஸ்? இங்க பிலோ சொல்றதுதான் சட்டம். கொஞ்சம் வெளியேறா. ஓகே. அங்கிள், என்ன பிலோமினா? ஒரு நாளைக்கு 1000 தடவை பார்ட்னர் சொல்லுவீங்களே, ஆமா. அவர் இப்ப என்ன செஞ்சார் தெரியுமா? என்னம்மா? உங்க ஃபைல்ல இருக்கிறது பூராவும் வெத்து பேப்பர் தான். அதுலதான் கையெழுத்து வாங்கியிருந்தாரு. நம்பி எந்த டாக்குமெண்ட்ஸ்லயும் கையெழுத்து போட வேண்டாம் ப்ளீஸ். தாய் தகப்பனே இல்லாத அனாதையான ஒண்ணு எடுத்து வளர்த்தனே, என்னையா காய்ச்சி கொடுக்குற? என் சித்தப்பா, இதெல்லாம் அநியாயம் இல்லையா? என்ன தைரியம்? அந்த ஏமாற்றத்தை எங்க சித்தப்பாவால தாங்க முடியல. என்ன அடிச்சு துன்புறுத்துனாங்க. அதையும் நான் சகிச்சுக்கிட்டேன். ஆனா ஒரு நாள் என் சித்தியும் அவங்க தம்பியுமா சேர்ந்து, சித்தி அனாவசியமா சத்தம் போடாதே. சித்தி சித்தி கதவை தரங்க சித்தி. இப்படியே பட்டி போட்டு வச்சாதான் உனக்கு புத்தி வரும். எங்களையா காட்டு கொடுக்குறேன் சித்தி. உனக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன் சித்தி. வாய மூடுறி சித்தி ப்ளீஸ். எங்க அவ? மேல பூட்டி வச்சிருக்கேன். அவதான் உன்னையும் மச்சானையும் காட்டி கொடுத்தாள்ல. 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துரு. காது வச்ச மாதிரி முடிச்சிடுறேன். தண்ணி நான் தொலைச்சிட்டு வா, பணம் கொடுக்குறேன். அன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தப்பதான் உங்களை முதல்ல பஸ்ல சந்திச்சேன். பிலோமினா, உன் வாழ்க்கையில எவ்வளவு கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை.